ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு homegalattaa recipes and crafts. இன்னைக்கு நம்ம வீட்லேயே நட்டலா எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவு நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை இருக்கும்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மலான சுகர் யூஸ் பண்ணுறதா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒயிட் சுகர். இதில் இப்போ நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்றதுனால ஹர்ஷேஸ் பிராண்ட் எடுத்திருக்கேன். இது அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர். இதில் எந்த இனிப்பும் இருக்காது. அதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போது இந்த மூடியில் ஒட்டியிருக்கிறது, ஓரத்தில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா எல்லாமே பவுடராக கிடைக்கும். நமக்கு முடிஞ்ச வரைக்கும் இது நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தின்னாக க்ரீமியாக வரணும் அப்படின்றதுனால இதை சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபைனான ஃபில்டர் வச்சு நீங்கள் சலிச்சிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தியாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அப்புறம் ஸ்மூத்தாக அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. இப்போ அதே மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவு நிலக்கடலையை வறுத்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் சூடு ஏறிடக்கூடாது, கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. இந்த மாதிரி பவுடரா ஆயிட்ட அப்புறமா ஓரத்தில் இருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பி அரைங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கட்டி ஆகுது. இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தள்ளி உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி அரைக்கலாம் நம்ம. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் இதை அரைச்சிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஸ்மூத்தியா வந்துருச்சு கன்சிஸ்டன்சி. பாருங்க, நல்லா அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம ஏற்கனவே சலிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம்ல கொக்கோ பவுடர், அதை இதுல ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்பதான் எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகும். எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு திருப்பியும் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா ரெடியா இருக்கு. இது ரொம்ப திக்கா இருக்குதுல, அதனால இதுல கொஞ்சமா மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எந்த ஃபிளேவர் இல்லாத ஆயில் கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நல்லா ரன்னியா வேணும்னா எக்ஸ்ட்ராவா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல திக்கா வேணும்னா ஆயிலோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கு 1.5 டேபிள் ஸ்பூன்ல. நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆயில இல்ல பட்டரோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லயே சூப்பரா ஹெல்த்தியா நட்டலா செஞ்சாச்சு. குழந்தைங்க வெளியே வாங்கி கொடுக்கறது பதிலா நம்ம இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கடலையோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நம்ம கடலைக்கு பதிலா இதுல முந்திரி பருப்பை வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியா இருக்கும். இல்ல ஹேசல்நட் வச்சுதான் நான் செய்வாங்க, அது இருந்தா அதை கூட நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ ஹோம் மேட் வீட் பிரெட்டால நான் அப்ளை பண்ணி இன்னைக்கு சாப்பிட போறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரெட் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.